ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நாகலிங்க பூவை பற்றி தான் பேச போகிறோம். இந்த பூ வந்து சாமிக்கு வைக்கலாம். இங்கே பாருங்களேன், இது மேலே இருக்கிற வந்து அஞ்சு தலை நாகம். இங்கே சாமி உட்காந்துருக்கு, மேலே 5 தலை நாகம். இது வந்து என்ன சொல்கிறது, சாமிக்கு மட்டும்தான் வைக்கணும். பாருங்களேன், 5 தலை நாகம் மாதிரியே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து சாமி, இங்கே குட்டியாக சாமி, இங்கே விஷ்ணு சாமின்னு நினச்சிக்கோங்களேன், இங்கே உட்காந்துருக்கு. மேலே 5 தலை நாகம் வந்து சாமிக்கு வந்து என்ன சொல்கிறது, நிழலாக இருக்குது. சாமி பாருங்கள், பூலையே எவ்வளோ அழகாக பியூட்டியாக படைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாமரை மாதிரி இருக்குது பாருங்களேன், லட்சுமி தேவி. அந்த தாமரை நடுவில் வந்து ஒரு சாமி உட்காந்துருக்க மாதிரி. மேலே 5 தலை நாகம் இருக்குது, சுற்றி அதழ்கள் இருக்குது. இதெல்லாம் என்னது, தாமரை மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பூக்குள்ளே எத்தனை வந்து ஆண்டவன் வந்து பியூட்டியாக வந்து படைச்சிருக்காரு. ஓகே, பாய்.